ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க. ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ்னுடைய தயாரிப்பில் ஏஆர் முருகதாஸுடைய டைரக்ஷனில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் அனிருத்துடைய இசையில் வெளிவந்த திரைப்படம் தான் மெத்ராசி. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து சலம்பல் பாடல் வந்து வீடியோ சாங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலாக போயிட்டு இருக்குது. ரித்து வர்மா சூட் ட்ரெஸ்ல பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல அவங்க எடுத்திருந்த போட்டோஸை வாங்க பார்க்கலாம். விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனுடைய தயாரிப்பில் அருண் பிரபுடைய டைரக்ஷனில் இன்னைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் சக்தி திருமகன். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் விஜய் ஆண்டனி நடிச்சிருக்கிறாரு. அண்ட் அவரே இசையமைச்சிருக்கிறாரு. இப்போ படம் வந்து மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு. அனுபமா பரமேஸ்வர் ஷரா செட்டில் எடுத்துட்ட ஃபோட்டோஷூட்னுடைய ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். டான் பிக்சர்ஸ் மற்றும் உண்டபாரனுடைய தயாரிப்பில் அக்டோபர் 1 வந்து ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இட்லி கடை. அண்ட் இந்த திரைப்படத்தை நடித்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு தனுஷ். அவரோட சேர்ந்து நித்யா மேனன், அப்புறம் ஷாலினி பாண்டி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து செப்டம்பர் 20 வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா படக்குழுவினர் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டை போஸ்ட் மூலமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ட்ரைலருக்காக மிக எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்குறாங்க தனுஷ் ஃபேன்ஸ். அனபென் சாரியில் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி கேர்லி ஹேரில் ஃபுல் ஜுவல்லரி அக்சசரிஸோடு அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ரோமியோ பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் கவினுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் கிஸ். அண்ட் இந்த திரைப்படத்தை சதீஷ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு ஜென் மார்ட்டினுடைய இசையில். அண்ட் சதீஷ்க்கு இது வந்து டெபியூ ஆஸ் அ டைரக்டர் அப்படின்றதுனாலையும் அண்ட் காம்போ வந்து பார்த்தீங்கன்னா கவின் மற்றும் சதீஷ்கான காம்போவும் இந்த படத்தில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றது மக்கள் வந்து தியேட்டரில் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் மூலியமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜெனலியா பிரிட்டி பியூட்டிஃபுல்லான எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய கிராண்ட் லாங் சூட்டோட அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். சன் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நடிப்பில் லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷனில் அனிருத்துடைய இசையில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கூலி. ஓடிடியில் ரிலீஸ் ஆகியும் அங்கேயும் வந்து பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்குது. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய பவர் ஹவுஸ்ன்ற பாடலை வந்து வீடியோ சாங்காக வெளியிட்டிருக்கிறாங்க. இதை வந்து ரஜினி ஃபேன்ஸ்லாம் சூப்பர் வைரல் ட்ரெண்டிங் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். பிரச்சக்டா கோலி அவங்களுடைய ரீசெண்டாக கேஷுவலில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ் குவிஞ்சிட்ருக்கு. நீலம் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் தண்டகாரண்யம் திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு அதே நாதிரை. படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அட்டகத்தி தினேஷ், கலையரசன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் படத்துக்கு ஜஸ்டின் பிரபாகர் இசையமைச்சிருக்கிறாரு. உண்மையாலே நடந்த சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம். அதனால மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு. பிரியா இப்போ ரீசெண்டாக நடந்த பேட்ஜ் ஆஃப் பாலிவுட் அதனுடைய ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ் ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது அவங்களுக்கு வாழ்த்தி அண்ட் ஃபோட்டோஸ் வந்து அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அட்லியோடு சேர்ந்து எடுத்துகிட்ட ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக.
பிளேஸ்மெட் ஸ்டுடியோஸ் சவுத் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் காளி வெங்கட் மற்றும் தர்ஷனுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடின திரைப்படம் தான் ஹவுஸ்மேட்ஸ். அண்ட் இப்போ இந்த திரைப்படம் ZEE5 OTT தளத்தில் ரிலீஸ் ஆயிருக்குன்ற அப்டேட்டை படக்குழுவினர் போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ராஜவேல். மியா ஜார்ஜ் அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் எடுத்துட்டு கேஷுவல் கிளிக்ஸை வாங்க பார்க்கலாம். V4 என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் ஜித்து ஜோசஃபுடைய டைரக்ஷனில் ஆசிஃப் அலி மற்றும் அபர்ணா பாலமுரளியுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் மிராஜ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஜித்து ஜோசஃபுடைய படம் அப்படின்னாலே மக்கள் கிட்ட பெரிய வரவேற்பு இருக்குது. அண்ட் அகெயின் இந்த படமும் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர்ன்றதுனால இந்த படத்துக்கும் பெரிய ஆதரவு மக்கள் கொடுத்துருக்குறாங்க. அமிர்தா ஸ்ரீனிவாசன் அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கிறாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். வேஃபாரா ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் லோகா சாப்டர் 1 சந்திரா திரைப்படம் வெளியாகிருந்தது ஓணம் ஃபெஸ்டிவல் முன்னிட்டு. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் கல்யாணி பிரியதர்ஷன் மற்றும் நஸ்லின் வந்து நடிச்சிருந்தாங்க. அண்ட் படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சூப்பராக வாங்கியிருந்தது. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து குயின் ஆஃப் த நைட் அப்படின்ற மாதிரி அந்த பாடலுடைய வீடியோ சாங் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது. சிவாத்மிகா அவங்களுடைய ரீசன்ட் ரிலீஸ் படத்தை தொடர்ந்து அவங்களுடைய கேஷுவல் லுக்கில் ஜார்ஜட் மல்டி கலர் சாரியில் எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. ஸ்ரீ சூர்யா மூவிஸ்னுடைய தயாரிப்பில் விஜய் மற்றும் ஜோதிகாவுடைய நடிப்பில் SD சூர்யாவுடைய டைரக்ஷனில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடின திரைப்படம் தான் குஷி. அண்ட் இப்போ இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. அஃப்கோர்ஸ் கண்டினியூஸாக நிறைய ரீரிலீஸ் வந்து பார்த்துட்ருக்குறோம். எல்லா ரீரிலீஸுமே நல்ல ஒரு கலெக்ஷன் வாங்கியிருக்குது. அண்ட் அதே போல் இப்போது விஜயோடைய கில்லி படத்தை தொடர்ந்து இப்போ குஷி படமும் வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ செப்டம்பர் 25 வந்து ரீரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை போஸ்ட் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க. மாதுரி தீக்ஷித் ரீசெண்ட் நடந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது பியூட்டிஃபுல்லான ஃப்ளாரல் பிரிண்டட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரி ப்ரீடேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் லுக் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஸ்லிட் கவுன் லுக்கில் இருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.